பகீரதன் இன்னொரு ராஜா. அந்த ராஜா கடுமையாக தவம் செய்தார். பல வருஷங்கள் தவம் செய்து எதற்காக செஞ்சார்னா அவருடைய முன்னோர்கள் நற்கதியை அடைய வேண்டும். நாம சௌரியமா இருக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய முன்னோர்களும் நல்ல கதியில நல்ல நிலையில இருந்தால் அவர்களுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக நம்முடைய குடும்பம் வளரும், சந்ததி என்பது வளரும் என்பதற்காக 60,000 பேருக்கு நல்ல கதியை கொடுப்பதற்காக தவம் செய்து, அது எப்படி நல்ல கதி கிடைக்கும்னா, கங்கை நதியானது இந்த பூவுலகத்திற்கு வந்தால் ஆதாயத்திலே இருக்கக்கூடிய கங்கை நதி இந்த பூவுலகத்திற்கு வந்தால் நல்ல கதி கிடைக்கும் என்பதாக சொல்லவே, அதை எப்படி வரவழைக்கிறது என்று சொல்லி பரமேஸ்வரனை குறித்து தவம் செய்து, பல்வேறு இடையூறுகள் வந்தாலும் தவம் செய்து இடையறாத முயற்சி செய்து, அதுதான் சொல்றோம். நல்ல காரியம் தொடர்ந்து செய்யணும்னு வந்தா நம்ம சொல்றது பகீரத பிரயத்தனம் என்று சொல்கிறோம். அப்படி பரமேஸ்வரனுடைய அருள் காரணமாக அந்த ஆகாச கங்கையாக இருக்கக்கூடிய கங்கை இறைவனுடைய ஜடா மகுடத்திற்கு வந்து கங்காதரனாக அவர் பெயர் பெற்று, அங்கு இருக்கக்கூடிய ஜடாமகுடத்திலே இருக்கக்கூடிய அந்த புனிதமான கங்கையை அவர் வந்து எடுத்து விட்டு பேரவர்கள் கொடுத்து 7 நதிகளாக வந்து அந்த புனிதமான கங்கை பூவுலகத்திற்கு வந்த பிறகு அவர்களுக்கெல்லாம் நல்ல கதி கிடைத்தது 60,000 பேருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு வரலாறு இருக்கு. எதனால அவங்க 12 வருஷத்திற்கு ஒரு முறை கும்பமேளா நடைபெற்று கங்கா கங்கேதி யோ ப்ரூயாத் யோஜனானாம் சதைரபி முச்சதே சர்வ பாபேப்யः விஷ்ணுலோகம் ச கச்சதி. கங்கா 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 கங்கான்னு சொன்னாலே புண்ணியம், பெயரை சொன்னாலே புண்ணியம். பார்வதி